ஆயுதத்தின் நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் 4 ரூபாய் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய மானியம் முற்றாக ஒழிக்கப்படுகிறது. ஏற்கனவே மாதம் 2 ரூபாய் அப்படின்னு உயர்ந்த விலை இன்னும் கிடுகிடுவென உயர்கிறது. இது சரியா, இது தவிர்க்க முடியாத சீர்திருத்தமா என்ற விவாதம் ஒரு பக்கம். அப்படின்னா யார் யாருக்கு குடும்ப அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த வரையறையும் தமிழ்நாடு அரசு வகுத்து ஒரு கெசட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்கள் பல சர்ச்சைகளுக்கு விவாதத்துக்கு வித்திட்டு இருக்கிறது. விதிகளை அரசு இதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. 8000க்கு மேலே சம்பளம், வீட்டில் ஏசி வச்சுட்டு இருந்தா கிடையாது அப்படின்னு பல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரேஷன் கார்டுக்கு வழிவகுத்திருக்கிறாங்க. திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த குற்றம் சாட்டி வராங்க. அரசியல் ரீதியாகவும் நிறைய கேள்வி எழுதுது. அன்பாப்புலர் மெஷர் என்று பார்த்தாலும் கூட இவையெல்லாம் டிமானிட்டைசேஷன் மாதிரியான ஒரு சோகால் அன்பாப்புலர் மெஷனுக்கு அப்புறம் தான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெரிய வெற்றியை பெறுகிறது, மற்ற மாநிலங்களிலும் பெறுகிறது. இதெல்லாம் பல கேள்விகள் எழுப்புகிறது. மத்திய அரசு சீர்திருத்தங்கள் தேச நலனா மக்கள் விரோதமா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்களும், பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்களும், சாமானியன் குரலைய திரு கமலக்கண்ணன் அவர்களும், அதே போல அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு. இந்த விலை உயர்வு அல்ல மானிய நிறுத்தம் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற ஒரு பார்வை வெளிப்படுது. ஏன் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி? இல்லை, இது தவிர்க்க முடியாததுன்னு சொல்கிறத விட இது முறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ரொம்ப அதாவது கடந்த 24 மணி நேரங்களாக பல்வேறு விதமான விவாதங்கள், பல்வேறு விதமான வாதங்கள் பயங்கரமாக போயிட்டு. ஆனால் இன்னும் நட்சல் பார்த்தோம்னா 2014 இருந்த எண்ணிக்கை 14 கோடி, அதாவது இணைப்புகள். இன்னைக்கு 21 கோடி. இந்த 7 கோடி இணைந்திருக்கிறார்கள் இந்த ஒரு 3 வருடங்களில். குறிப்பாக இந்த உஜ்வாலா திட்டத்தில் கடந்த ஒரு வருடத்தில் இணைந்தவர்கள் 2.6 கோடி, அதாவது 2 கோடியே 60 லட்சம் பேர், அதாவது 60 லட்சம் குடும்பங்கள். அதில் 1600 ரூபாய் வீதம் 4600 கோடி இதுவரையிலும் அவர்களுக்காக இலவச இணைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 14 கோடி, நான் ஒரு உதாரணமாக தான் இதை சொல்கிறேன், மேபி ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். 14 கோடி பேருக்கு ஒரு சாதாரணமாக 100 ரூபா நம்ம மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் அது 1400 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு. நான் முடிச்சிடறேன், அப்புறமா கேளுங்க. இன்னைக்கு 21 கோடி இணைப்புகளுக்கு கொடுக்கும் பொழுது மானியம் யாருக்கெல்லாம் இணைப்பு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ மானியம் அப்படின்றத விட கணக்கு எப்படி வரும்னா, எவ்வளவு இணைப்புகள் இருக்கிறதோ மானிய தொகைன்னு பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தொகையை தான் நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்கணும். பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை நாம் பார்க்கணும். ஒன்று, இது முற்றிலும் நிறுத்தல் அப்படின்னு போயிடுச்சு. இல்லை, முற்றிலும் நிறுத்தல் போகாது. ஏன் போகாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து பாலிசி. அமைச்சர் சொல்கிறேன், இல்லை நானே சொல்கிறேன். அதாவது இது 2010 காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது, திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது, சரத் பவார், மமதா பானர்ஜி, கமல்நாத், சுஷில்குமார் ஷிண்டே, முரளி தியோரா அண்ட் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய மகனும் மத்திய அமைச்சரான மு.க. அழகிரியும் உட்கார்ந்து எடுத்த அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு, மாதம் இவ்வளவு கட் பண்ண. மமதா பானர்ஜி உட்பட 35 ரூபாய் பண்ணாங்க. மாசம் 2 ரூபாய். ஒரு நிமிஷம் ஏன் பண்ணாங்க? அப்படி உயர்ந்து உரையா இருக்க முடியாது. இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு வந்து மானியத்தையே முற்றமா கட் பண்றோங்கிற நிலையில வந்திருக்கு. அன்னைக்கு அந்த நிலையை எடுத்த பொழுது, விலை உயர்வு ஆரம்பிச்ச போது அன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு, மரண அடி கொடுத்தால் மக்கள் தாங்குவார்களா? இந்த விலையேற்ற மரண அடி இல்லையா? அதுவே மரண அடினா இது ஹரி, இதை போட்டுட்டு நான் பேசினது இப்போ மறுபடியும் போடுங்க. இதுக்கு முன்னால் நான் என்ன பேசினா போடுங்க. அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது 1.5 வருஷத்துல 5 கோடி விலை என்ன? அதுவே மரண அடினா இன்னைக்கு இருக்கிற விலை சாதாரண விஷயம். ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கிறேன், ஹரி வீட்லயும் விஜயதாரணி வீட்லயும் நாராயணன் வீட்லயும் கேஸ் இருந்தா போதுமா?
சாதாரண சாமானிய காட்டிலும் ஒவ்வொரு மாசமும் 4 ரூபாய் உயர்ந்து அரசு நான் வந்து எடுக்க மாட்டேன் நிறுத்த மாட்டேன்னு சொன்ன மாத்தியம் நிறுத்தப்படும் என்றால் ஹரிஹரன், நீங்கள் உங்கள் வீட்டுல எனக்கு 4 ரூபாய் அதிகமாகுதுன்னு பாக்குறீங்க. பிரச்சனை நாராயணன் வீட்டை பற்றியதல்ல, ஹரிஹரன் வீட்டை பற்றியதல்ல, சாதாரண சாமானியர்கள் நடுத்தர மக்கள். இதுல ஏழை மக்கள்கிட்ட கூட இருக்கு இப்ப கேஸ், அவங்களையும் சேர்த்துக்குங்க. இல்ல நீங்களே பேசுங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன். நான் சொல்ல வருவது, கிராமங்களில கூட மண்ணெண்ணெயில இது வரைக்கும் சமையல் செய்திருந்தவர்கள் கூட இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் தான் 7 கோடி பேர் 3 வருஷத்துல ஐயா கனெக்ஷன் நல்லா அதிகமா கொடுங்க சார். that is no justification for மானியத்தை வெட்டறதுக்கு. எப்படி கொடுத்தாங்க? காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது ஏன் வீட்ல கூட ஹரி வீட்ல கூட 45 நாளைக்கு முன்னாடி தான் கேஸ், ஒரு 45 நாள் கழிச்சு தான் கேஸ் வரும். ஆனா இன்னைக்கு 2010 எடுத்துக்கிட்டாலும் கூட கேஸ் கனெக்ஷன் கூடி இருக்கு. that is no justification for total cut in subsidy. ஹரி, நான் வந்து ஓவர் பண்ணி பேச விரும்பல, மக்களுக்கு போய் சேராது. வாஜ்பாய் அவருடைய ஆட்சியிலும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவருடைய ஆட்சியிலும் தான் கையில காசு வாசல்ல கேஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நான் கேட்பது காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது நீங்க எத்தனை கனெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்தீங்க, மக்களுக்கு போய் சேர்த்தீங்க. இந்த ஆட்சியில இதுவரையிலும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல மக்களுக்கு இணைப்பை கொடுத்திருக்கிறோம். நீங்க தப்பா சொல்றீங்க. சப்சிடி அதிகமா இருக்கு, அதான் நான் சொல்ல வரேன். சப்சிடி எப்படி அதிகமா இருக்குன்னா 14 கோடிக்கு 100 ரூபாய். நீங்க பேசுங்க. ஹரி, ஒரு நிமிஷம் இருங்க. 14 கோடிக்கு 100 ரூபாய், அந்த கணக்கை நீங்க முடிக்க உள்ள. 14 கோடிக்கு 100 ரூபாய்னா 1400 கோடி. ஆனா 21 கோடிக்கு 80 ரூபாய்னா கிட்டத்தட்ட 1680 கோடி. ஒரு மாசம் ப்ராப்ளம் என்னன்னா, மின்சாரம் வேண்டுமா இல்ல இருக்கிறவங்களுக்கு மின்சார மானியம் வேணுமான்றதா இல்ல, பகிர்ந்து கொடுக்கப்படும், அவ்வளவுதான். இதுல போக போக வசதியானவர்கள் வந்து அவங்க அதை கொடுத்துட்டு உரியவர்களுக்கு போய் சேரும். மின்சார கட்டணம் ஏன் உயர்ந்துச்சுன்னா நேத்திக்கு குறைவான அளவுக்கு தான் மின்சார கனெக்ஷனே கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு கூடுதலான பேருக்கு கொடுக்கிறோம், அதனால கட்டணம் உயர்த்தி இருக்கோம் அப்படின்னா இஸ் தட் a just reason? இல்ல, ஒரு நிமிஷம். திருமதி விஜயதரன் கேட்க வரும்போது இதுல ஐயோ இது அநியாயம்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் தார்மீக நிலையை காங்கிரஸ் கட்சியால எடுக்க முடியுமா? இந்த பாலிசிக்கு வித்திட்டது காங்கிரஸ். அதாவது இன்றைக்கு வந்து மானியம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஒன்று. மானியம் வந்து நேரடியாகவே அந்த அமௌண்ட்டில் கம்மி பண்ணிவிட்டு அதை 400 ரூபாய்க்கு சிலிண்டர் 350 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்த காலங்கள் உண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அன்னைக்கு சர்வதேச சந்தையில் இந்த கேஸோட விலையும் சரி, பெட்ரோல் கச்சா எண்ணெயின் விலை ரொம்ப அதிகமாக இருந்தது நமக்கு. அந்த காலகட்டத்தில் $150 ஒரு பேரல் வித்த காலத்துல என்ன விலை கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில், அந்த விலைக்கு நாங்கள் இப்போ தர அதே விலைக்கு, அதாவது 400 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தோம். நீங்க என்ன மானியத்தை கட் பண்ணனும் அப்படினே அவர் சொல்றது போல பாலிசி டிசிஷன் எடுக்கப்பட்டது எப்போது? இன்னைக்கு அந்த திசையில சொல்லி முடிச்சிரோம். முழுமையா சப்சிடி கட் ஆகுது, கட் ஆகணும் அப்படிங்கற ஒரு தொடக்க புள்ளி எங்க கிடையாது. டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் தான் நாங்க பரிந்துரை பண்ணது. முழுமையா வந்து மானியத்தை கட் பண்ணனுங்கிற திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிடையவே கிடையாது. எண்ணெய் நிறுவனங்கள் சுமையில் இருக்கின்றன, இந்த சப்சிடியை குறைக்கணும், படிப்படியா செய்யணும். ஏன் இந்த எண்ணெய் நிறுவனம் பேசப்பட்டது? ஐ அம் சாரி, நான் வந்து அதாவது சர்வதேச சந்தையில் $150 வித்த காலம் என்ன, இப்ப வந்து 40 இருந்து $50 தான் ஃபிளக்சுவேஷன் பெர் பேரல் சர்வதேச சந்தையில். அப்படி இருக்கும் பொழுது இங்க நமக்கு கேஸோட விலையோ பெட்ரோல் டீசல் விலையோ குறைவா கிடைக்கணும். இங்க பெரிய அளவுல வரியை போட்டு மக்களை தாக்குகிற ஒரு நடவடிக்கை, முழுமையா மானியத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவில் நீங்க இப்ப வந்து ஒரு படக்காட்சி போட்டு காமிச்சிங்க. ஸ்மிருதி இரானியை காமிச்சிங்க, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காமிச்சிங்க, எல்லாம் காமிச்சிங்க. அவங்க எப்படிலாம் கத்துனாங்க. எவ்வளவு ரூபா? வெறும் 2 ரூபாய் ஏறினதுக்கு, பெட்ரோல் விலை 1 ரூபாய் ஏறினதுக்கு
கேஸ் விலை 3 ரூபாய் ஏறினதுக்கு அப்படி தொடர்ந்து ஏறி வந்துச்சு கிடையாது. அன்னைக்கு சர்வதேச சந்தையின் விலையை பாருங்கள். ஆனா அதுல இருந்து சப்சிடி எங்க காங்கிரஸ் ஆட்சியால கொடுக்க முடிஞ்சது, மக்களுக்கு, இதே மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஆனா இந்த அரசாங்கம் இன்றைக்கு அதை நிராகரிக்கிறது. ஒரு போன் கம்பெனி வந்து ஃப்ரீயா போன் தரேன்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு மாசம் மாசம் பணம் கட்டி ஆகணுங்கிற கட்டாயத்தை உருவாக்குனாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரீ போனுங்கிறது ஒரு ஏமாத்து விஷயம் மக்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ கனெக்ஷனை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு 7 கோடி கனெக்ஷன் அதிகமா கொடுத்துட்டோம், 20 கோடி 15 கோடி கனெக்ஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது. கனெக்ஷனை அதிகப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு கேஸ் விலையை ஏத்திட்டு எல்லாத்திலிருந்து கலெக்ஷன் பண்றோம், மானியத்தை சுத்தமா இழக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப அப்ப மக்களுக்கு விரோதமான போக்கு இந்த அரசாங்கம் செய்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். யாரையும் ஏமாத்த முடியாது, கணக்கு சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்க, அவ்வளவுதான். 65 ஆண்டுல நான் 10 கோடி கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஒரு வருஷத்துல 7 கோடி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது அப்படி இல்ல, இது வந்து ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5ஆவதா ஒரு குழந்தை பிறந்தா இருக்கிறத வந்து பகிர்ந்து தான் உண்ணுவாங்க. இதுதான் வந்து நடைமுறை. அதுதான் இப்ப நடக்குது. ஒண்ணு. தவறு. 5 குழந்தையும் நல்லா சாப்பிட வைக்கலாம், வெல்த் கூட்டலாம். அப்போ வெல்த் கூட்டுறதுக்காகத்தான் இவ்வளவு இணைப்புகள் கொடுக்கப்பட்ட 7 கோடி இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, விஜயதாரனுக்கு ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு நடந்த கூட்டத்துல the price of domestic LPG will be increased by ₹35 per cylinder at Delhi with the corresponding increase in other parts of country. Thereafter the price will be periodically revised based on increase in paying capacity as reflected in the rising per capita income னு சொன்னது இவங்க ஆட்சியில தான். இத பண்ண கூடாது, இத மக்கள் இல்ல நான் சொல்றேன். ஆமா சொன்னது பாஜக தலைமை நரேந்திர மோடி நீங்க அன்னைக்கு ஐயா 7 கோடி வேணாயா, ஒரு 70 லட்சம், அட 7 லட்சம், அட 7000 கணக்கு கொடுத்துக்கலாமே. இந்த நாட்டு மக்களை விறகு அடுப்புலயும் நாட்டு மக்களை மண்ணெண்ணையிலயும் நாசப்படுத்திட்டீங்களே, அதான கேக்குறோம். நீங்க இந்த வழக்கு கொடுக்கல, நீங்க ஏன் சப்சிடி கட் பண்ணீங்க? நீங்க கேட்டீங்க, நீங்க கனெக்ஷனை ஜாஸ்தி பண்ணிட்டு சப்சிடி கட் பண்ணீங்க. நீங்க பாஜக சொல்ல விளக்கம் கொடுத்திருக்கோம். நீங்க இன்னைக்கு தான் நீங்க விலைவாசியை உயர்த்தி மக்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த வழக்கம் திருப்தி அளிக்குதா? ஏமாத்துறீங்க. இந்த வழக்கம் திருப்தி அளிக்குதா? ஆட்சிக்கு வந்துட்டு ஏமாத்துறீங்க. நீங்க பகிர்ந்து உண்ணணும், நீங்க கனெக்ஷன் கூட்டி இருக்கும். என்ன நியாயம் எண்ணிக்கை சொல்றாங்க. that is true. இவ்வளவு எண்ணிக்கை கூட்டி இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நிதிச்சுமை இருக்கு, அதனால கூட்டி இருக்கோம்னு சொல்றாங்க. இந்த சப்சிடி கட், இந்த மானிய குறைப்பு ஏற்படுதா? இல்ல இப்ப சடனா அவங்க வந்து சொல்றாங்க இது மாதிரிக்கு ஒரு 8 கேட்டகரிஸ் சொல்றாங்க. திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து என்னன்னா, அது மாதிரிக்க டிவியில் நியூஸ் பார்க்குறது சாமானியராக நான் பார்க்குறோம். இது மாதிரி 1 லேக்குக்கு வந்து கீழே இருந்தாக்க 1 லேக் இருந்தாக்க உங்களுக்கு இது கிடையாது. அதே மாதிரி 3 பெட்ரூமு வித் உங்களுக்கு மோல்டு ஹவுஸ் இருந்தாக்க அது கிடையாது அப்படின்றீங்க. வந்து அது மாதிரி நீங்கள் டேக்ஸ் யாரும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க பே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மானியம், அரசு ஊழியர் கார் வச்சுருந்தா அது மாதிரின்றீங்க. இது சடனாக அது மாதிரி கொண்டு வரும்போது இப்போ 1 லேக்குங்கிறது சாதாரணமாச்சு. இப்போ சென்னைவாசியில் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கணும்னாவே ஒரு சாதாரண குடிசவாரத்தில் இருக்காங்கனாக்கா 5000 ரூபா மினிமம் ஒரு வாடகை. அவங்க 8000 ரூபா 8300 நீங்கள் சொல்கிறபடி கணக்கு பார்த்தா 1 லேக் இருந்தாக்க உங்களுக்கு சப்சிடி போச்சு அப்படின்றீங்க. அப்போ அவங்க 3000 ரூபாயில வச்சு எப்படி அவங்க வந்து சப்சிடி இல்ல ரேஷன் கார்டே கேள்விக்குள்ள, ரேஷன் கார்டே போச்சு எல்லாம் போச்சுன்றீங்க. வந்து அப்போ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? வந்து இது எத்தனை பேர் வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டாக்ஸோ ஒரு வெல்த்தியா இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் நம்ம வந்து எவ்வளவு இன்னும் பின்தங்கி வறுமை கோடு கீழே இருக்கிறாங்க. வந்து இது வந்து மக்களாகிய நாங்க வந்து எப்படி ஒரு சாமானியரா வந்து நாங்க எப்படி என்னை பொறுத்தவரை பதில் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம், அது பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க சூழ்நிலைகள் வேற. ஆனா தமிழகம் போன்ற மாநிலம் தான் பொது விநியோகத்துறையில நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம். நிறைய கார்டு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது முழுக்க தமிழ்நாடு போன்ற மாநிலம் தான் இதுல அடி வாங்கும், பெரிய பிரச்சனைக்குள்ளாகும். மக்கள் இங்க ஏமாற்றப்படுகிறார்கள். இங்க பிபிஎல் வழங்குற மெத்தடே தவறான மெத்தட்ல வழங்குறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் இவங்க திரும்பி எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. இல்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு மினிஸ்டர் சொல்றாரு, தமிழ்நாடு ஃபுட் மினிஸ்டர் சொல்றாரு, தேசிய உணவு அது அந்த திட்டத்தையும் செயல்படுத்துவாங்களாம். அம்மா ஆல்ரெடி
சொல்லியிருந்தாங்கல்ல அறிவிக்க, தமிழ்நாட்டுக்கு உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதாவது ஒரு கேட்டகரின்னு அப்படிலாம் பிரிக்கல, எல்லாருக்கும் யார் ரேஷன் கார்டு இருக்கோ எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மற்ற மாநிலத்துக்கு வேற மாதிரி இருக்கலாம். தமிழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஃபுட் சப்சிடி பில்லுக்கு பித்திட்டதே காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இல்ல இல்ல ஹரி, ஒரு விஷயம் நீங்க ஒரு தெளிவுரையை நீங்க கேட்டுக்கணும். ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்தவரை விரிவா பேசுவோம். இல்ல விரிவா இல்ல. நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். சாமானியன் குரலா பேசிய திரு கமலக்கண்ணனுடைய கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு யார் யார் ரேஷன் கார்டு பெறணும் அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதிகளில் அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்கு. வீட்டில் ஏசி இருந்தா கிடையாது, வீட்டில் அரசு ஊழியரோ முன்னாள் ஊழியரோ இருந்தா கிடையாது, 8000 ரூபாய்க்கு மேல மாச சம்பளம் வாங்கினீங்கன்னா கிடையாது அப்படின்னு. இதை நீங்க செயல்படுத்த மாட்டோங்கிறீங்க, பட் பேப்பர்ல இருக்கு. வாட் இஸ் த கேரண்டி? இது நம்புற மாதிரி இருக்கா? இது அநியாயம் கிடையாதா? இல்லை, பொதுவாக பொது விநியோக திட்டம் ஆனாலும் சரி, ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, நீட் ஆனாலும் சரி, கெயில் ஆனாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் ஆனாலும் சரி, என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்பதானாலும் சரி, ஈழத் தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றிற்குமே கடந்த காங்கிரஸ் அரசு தான் இதற்கு முழுமுதற் காரணம். பொது விநியோக திட்டத்தை நான் யார் காரணம்னு கேட்கல. அதிமுக சர்க்கார் இதை ஏத்துக்கிட்டு இருக்கு. பொது இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை, ஃபுட் செக்யூரிட்டி பில்லை ஏத்துக்கிட்டு எதை செல்வி ஜெயலலிதா எதிர்த்தாரோ, இந்த கூறுகள்லாம் வரும்னு எதிர்த்தாரோ, அதை ஏத்துக்கிட்டு அதை கெசட்டும் பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பேப்பர்ல இருக்கு, நாங்க செயல்படுத்த மாட்டோங்கிறீங்க. முதல்ல எதிர்த்தோன்னு சொன்னீங்க, நாங்க வந்து ஏத்துக்கவே மாட்டோம்னு சொன்னீங்க, பிறகு ஏத்துக்கிட்டீங்க, ஏத்துக்கிட்டு கெசட்லயும் ஏத்திட்டீங்க, நீங்க செயல்படுத்த மாட்டோம் அப்படின்றீங்க. எப்படி நம்புறது? நாளைக்கு அடுத்த கட்டமா இதை செயல்படுத்தும் செஞ்சிட மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்ல, மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இந்த ஆட்சியாளர்கள் மேல? திடீர்னு ஒரு டிரான்ஸ்பரண்டே இல்லைங்கிறப்போ எப்படி நாங்க திடீர்னு நீங்க அறிவிக்க விடுறீங்க, வந்து தூங்கி எந்திரிச்சா ஒரு அறிவிக்க அப்படிங்கிறப்போ திருமுருகன் மக்கள் வந்து நம்புறவங்க ட்ரஸ்ட். என்னை பொறுத்தவரை அவர் காங்கிரஸ் முருகமாறன் சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து காங்கிரஸ் சொல்றீங்க. ஆனா வந்து உணவு பாதுகாப்பு சட்டமா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எல்லாமே மாநில உரிமைகள். மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் அமலுக்கு கொண்டு வரலாம் என்ற ஆப்ஷனை நாங்க உங்க அரசாங்கத்திற்கு கொடுத்திருந்தோம். தமிழ்நாடு வந்து இந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டால் இதை நீங்கள் அமல்படுத்தலாம் என்ற சுதந்திரத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கி இருந்தோம். எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் அமல்படுத்தினாங்க. இந்த மாநிலத்தை பொறுத்தவரை உங்கள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அவர் தரப்பில் நாங்க வந்து காங்கிரஸ் தரப்புல அந்த சுதந்திரத்தை கொடுத்தமா இல்லையா? அந்த சுதந்திரத்தை கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு பிஜேபிக்கு மண்டிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு ஏன் போனீங்க? பிஜேபி அரசாங்கத்துக்கு மண்டிட்டு வணங்குறீங்க. இருக்கிற வரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற வரை காங்கிரஸ் குறை சொல்ல வந்தீங்க. பிஜேபிக்கு மண்டிடுறீங்கல்ல? காங்கிரஸ் குறை சொல்லுங்க. ஏதோ நீங்க நடந்த உண்மையை சொன்னா அதை குறைன்னு எடுத்துக்க கூடாது. நீங்க அதை குறைன்னு எடுத்துக்கிறீங்க. எதற்காக உங்க முன்னாள் முதலமைச்சர் நடக்கலையா? இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையா? மாநில அளவில் உங்க முன்னாள் முதலமைச்சர் எதிர்த்தாங்கல்ல, இப்ப ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இங்க பாருங்க, மாநில அளவில் ஒரு நிமிஷம் கேளுங்க. மாநில அளவுல தமிழர்களுடைய நலனை காப்பதில் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறவரை, அது கச்சைத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி, பொது விநியோக திட்டமாக இருந்தாலும் சரி, மின் விநியோக திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு வசீகரம் மற்றும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர். வசீகரம் மற்றும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் தமிழகத்துல இல்ல. செல்வி ஜெயலலிதா இந்த கூறுகளை எதிர்த்தாருங்கிறது உண்மை. பிறகு ஏன் அதை ஏத்துக்கிட்டு அதுல என்ன கெசட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க? கேட்டாங்களே, பிறகு ஏன் நீங்க ஏத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஏன் கெசட் பண்ணிருக்கீங்க? யார் யாருக்கு ரேஷன் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க போட்டிருக்கக்கூடிய பட்டியல்லாம் இது குறித்து தமிழகத்தினுடைய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு காமராஜ் அவர்கள் காலையிலே ஊடகங்களிலே விளக்கம் அளித்திருக்கிறார்.
மக்களுக்கு பாதிப்பு அடைகின்ற நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளாது என்கின்ற உத்தரவாதத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏத்துக்கவே மாட்டோம்னு நீங்க கொடுத்த உத்தரவாதம் மீறப்பட்டது. அது போல் இது கெசட்ல இருக்கோ செயல்படுத்த மாட்டோம் இந்த உத்தரவாதம் மீறப்படாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இல்ல அப்படி எல்லாம் மீற மாட்டான். ஆல்ரெடி சட்டத்துல நாங்க கெசட்ல வச்சுப்போம், சட்டத்தை ஏத்துப்போம், செயல்படுத்த மாட்டோம் அப்படினா எப்படி? இல்ல அடுத்த கட்டத்துக்கு போலாம். மாநிலங்கள் யாருக்கு தேவையோ அந்த மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளலாம் சூழ்நிலையை மாத்தி அமைச்சாங்க பாஜக, கட்டாயப்படுத்துறாங்க. அதுக்கு மண்டிட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க இப்ப நீங்க காங்கிரஸ் ஆள்றாங்க மாநிலங்கள்ல வந்து அமல்படுத்தலையா? அங்க பொது விநியோகத்துறை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து ஏற்றுக்கொள்றாங்க. பொது விநியோகத்துறை விலக்கு அளித்தது காங்கிரஸ் அரசாங்கம். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிச்சாங்க. பக்கத்துல இருக்கிற புதுவை நாராயணசாமி கூட இந்த பாலிசி நாராயணசாமி பக்கத்துல இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் புதுவை நாராயணசாமி அரசு என்ன வழிகாட்டுதோ அந்த வழிகாட்டுதல் அரசு செயல்படும் சொல்றாரு. விஜயதாரணி நிறைய பேசினாங்க. ஒரு விஷயம், அந்த ஆக்ட் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த ஆக்டில் 3 வருஷத்துக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து தான் ஆகணும்னு இருக்குது. ஆப்ஷன்லாம் யாரும் கொடுக்கவும் முடியாது. ஒரு தேசிய கட்சியில இருந்துகிட்டு ஒரு தேசிய கட்சியில இருந்து கொண்டு விஜயதாரணி பேசலாமா? 3 நீட்டை பொறுத்தவரையிலும் மிக தெளிவாக நீட்டினுடைய தேர்வை முதலில் நடத்தியது காங்கிரஸ். அன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் யார் இருந்தாங்க? இதே திமுகவும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்த நீட்டை. உச்ச நீதிமன்றத்தில் அல்தாமஸ் கபீருடைய கடைசி ஜட்ஜ்மெண்ட்ல போச்சு. அதன் பிறகு அரசியல் சாசன அமர்வு கொண்டு வந்திருக்குது நீட்டை. இதுல வந்து பிஜேபி ஏன் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்தா காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவில் நீட்டு வேணும் சொல்ல வேண்டியதானே? இங்க எப்படி வந்து சொல்றீங்க? தவறான விஷயம். காங்கிரஸ் தொடர்ந்து போன்ற தவறுகளையும் பொய்களையும் பரப்புவது தவறு. நான் என்ன கேட்கிறேன், இது உணவு பாதுகாப்பு சட்டத்துல அதாவது உணவு பாதுகாப்பு சட்டத்துல 27/10/2016 மிக தெளிவாக தமிழக அரசாங்கம் ஒரு அரசு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி உணவு பாதுகாப்பு சட்டத்தில் சேர்ந்து ஆக வேண்டும். ஆனாலும் கூட அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை மத்திய அரசும் விட்டு கொடுத்திருக்கிறது, மாநில அரசும் விட்டு கொடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல இன்னைக்கு இந்த ரேஷன் கார்டு யார் யார் கூடாது அப்படி சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயம் நான் சொல்றேன். இஸ் இட் பிராக்டிகல்? இல்ல இங்க ப்ராப்ளம் என்னன்னா எஸ் ஆர் நோ பதில் சொல்றதுனால தான் பிரச்சனையா வருது. தயவு செஞ்சு பேச விடுங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா இது தமிழகத்துல குறைவு. அதாவது வறுமை நிலைக்கும் கீழே இருப்பவர்கள் தான் அந்தியோதயா கடைநிலை. அதை தமிழகத்தில் 20 லட்சம் பேர் தான் இப்ப யூஸ் பண்றாங்க. இன்னும் அதை அதிகப்படுத்தணும். இதனால் வரைக்கும் தமிழகம் முதலில் இருந்தது, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் உதாரணத்துக்கு சொல்றது, இதனால் வரையிலும் 12 கிலோ ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேர் இருந்தா கூட உணவு பாதுகாப்பு சட்டம் படி 2 பேர் இருந்தா 10 கிலோ தான் கொடுக்க முடியும். அதிகபட்சமா தமிழ்நாட்டில் 20 கிலோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அரிசி. ஆனா உணவு பாதுகாப்பு சட்டப்படி 7 பேர் இருந்தா 35 கிலோ கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு 5 கிலோ ஒரு நபருக்கு. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லி இருக்கிறது என்றால், நாங்க 7 பேர் இருந்தா அந்த 35 கிலோ கொடுத்துடுறோம். ஆனா 2 பேர் இருந்தா 10 கிலோ மத்திய அரசாங்கத்தை வாங்கி எங்க பணம் 2 கிலோவை எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுத்துடுறோம்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல குழப்பம் இல்ல. 1293 கோடி ரூபாய் இதுல வந்து டெபிசிட் வரும், நிதி பற்றாக்குறை வரும்னு சொல்றாங்க. அது கூட கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் 6000 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. இதனால் வரை மாநில அரசு தமிழகம் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுல தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சிகள், அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. தவறான விஷயம். கெசட்ல இருக்குதுன்னா அவங்க தெளிவா வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 10வது மாசம் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உள்ள வரும்போது கொடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு அவங்க நடக்கிறாங்க. தவறு இல்ல. அந்தியோதயா அன்ன யோஜனா எடுக்க முடியும். சொல்லுங்க. மக்கள் வயித்துல சட்டத்துல இது இருக்கு, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா மத்திய அரசு கிட்ட சொல்லி நாங்களும் அந்த சுமையை ஏத்துக்கிட்டு இதை செயல்படாம பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க.
இந்த கெசட்ல இருக்கிறதுனாலேயே நாங்க வந்து செயல்படுத்த போறது இல்லைன்னு அரசு விளக்கம் கொடுக்குது. செயல்பாட்டில் எதான் பண்ணிட்டு இருக்கு. முன்பு என்ன நிலையோ யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. எந்த மானியமும் குறைஞ்சிடல அப்படிங்கும்போது ஏன் இந்த விளக்கத்தை ஏற்கக்கூடாது? நல்ல ஒரு கேள்வி. இதே மாதிரி தான் வந்து நீட் எக்ஸாமில் வந்து இவங்க சொன்னாங்க 2012 ஆரம்பித்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி 2012க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க வந்து ஆக்சுவலாக. சரி ஆரம்பித்தாங்க ரைட்டு. 2012க்கு அப்புறம் நமக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் வந்தது, நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம், அந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தோம். நம்ம படிக்கிறது ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி டிஃப்ரெண்ட், ஐசிஎஸ்சி டிஃப்ரெண்ட். நம்ம படிக்கிறது எல்கேஜிலேருந்து நீங்கள் 12வது வரைக்கும் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு திடீர்னு ஒரு 2-3 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து சிபிஎஸ்சியில் வந்து சேலஞ்ச் பண்ணணும்னா அது எப்படி முடியும்? இது மாதிரி தான் நீங்கள் ஆக்டில் கொண்டு வந்தீங்க. திடீர்னு ஏன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, ஏன் அலோவ் பண்ணீங்க? வந்து இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் திரு முருகுமாரன் அப்படிலாம் ஆக்ட் எல்லாம் கொண்டு வரல. திரு முருகுமாரன் இல்ல அப்படிலாம் ஆக்ட் எல்லாம் கொண்டு வரல. மத்திய அரசாங்கத்திட்டம் அன்றைக்கு 2010 நீட் சம்பந்தமா கொண்டு வரும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு, மத்தியில வந்து காங்கிரஸ் அரசு, மாநிலத்தில் திமுக அரசு. திமுக அரசு நீட் சம்பந்தமாக தன்னுடைய அழுத்தத்தை கொடுத்து தன்னுடைய தயவால் மத்தியிலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை தட்டி கேட்பதற்கு அவர் விட்டுவிட்டார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 இருந்து 2016 தான் உயிரோடு இருக்கின்றவரை நீட் தேர்வை தமிழகத்தின் பக்கம் எட்டி பார்க்காமல் பாதுகாத்தார். அது போன்ற மக்கள் செல்வாக்குள்ள தலைமை எங்களுக்கு இல்லை. புரட்சித் தலைவி அம்மாவுடைய உண்மை தொண்டனாக இருக்கிறார், புரட்சித் தலைவி அம்மாவுடைய விசுவாசியாக இருக்கிறார், மக்கள் பாதுகாக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல முறை பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறார், பல முறை மாநில மூத்த அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக ஒரு தனி சட்டத்தை ஏற்று இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி இருக்கிறார். ரிசல்ட் என்ன? குடியரசுத் தலைவருக்கே போலியே சட்டம். காலம் கடந்து போச்சு. திரு முருகமாறன், கொள்கை அளவுல நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொல்றீங்களோ செயல்பாட்டு அளவுல அது செயல்படுது. நீங்க கொள்கை அளவுல எதிர்த்தா என்ன, எதிர்காட்டி என்ன? வாட் இஸ் தி ரிசல்ட்? எண்ட் ரிசல்ட் இன்னும் நீட் தேர்வு சம்பந்தமாக இறுதி முடிவை மத்திய அரசு வெளியிடவில்லை. தமிழகத்தில் மருத்துவத்துறைக்கான கலந்தாய்வு நடைபெறவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். பாரத பிரதமர் நல்ல முடிவை தமிழகத்துக்கு தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி காங்கிரஸ் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் கூடிய அன்பு சகோதரி விஜயதரணி கவலைப்படுகிறார் என்று சொன்னால், இது போன்ற சகோதரிகள் அன்றைக்கு 2010 கவலைப்பட்டிருந்தால் இன்றைக்கு 2017 இப்படி ஒரு பாதிப்பு வந்திருக்காங்க. அகில இந்திய அளவுல எல்லா மாநிலமும் எழுதிட்டாங்க. தமிழ்நாட்டில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்க காங்கிரஸ் ஆட்சியார். அதை முத பாருங்க. நீங்க உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் வேண்டாங்கிறதுல நாங்க வந்து 8 எம்எல்ஏ இருந்தா கூட சட்டமன்றத்துல அதுக்கு ஓட்டு போட்டவங்க. இன்னைக்கு நீங்க பிஜேபியோட துணை போறீங்க. ஆனா உங்களால பிஜேபி ஜனாதிபதி 2014 பாரதிய ஜனதா அரசாங்கமும் விலக்களித்திருக்கு. 2014 அம்மாவும் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமூக நீதிக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இறுதியான கருத்தை கேட்க வேண்டிய நேரம், இறுதியான கருத்தை கேட்க வேண்டிய நேரம். எதெல்லாம் எதிர்த்தீங்களோ நீங்களும் தான் திரு நாராயணன் அதெல்லாம் செயல்படுத்தி வரீங்க. பெட்ரோல் விலை எப்பெல்லாம் உயர்ந்ததோ சுஷ்மா ஸ்வராஜ், ராஜ்நாத் சிங், இங்க டாக்டர் தமிழிசை போனார், எல்லாரும் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் 153% அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த மானியமே கிடையாதுங்கிற ஒரு நிலை. யார் யார் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான கட்டுப்பாடுகள் பார்க்கிறோம். இதெல்லாம் மூலம் காங்கிரஸ் ஆட்சினாலும் கூட நீங்க எதெல்லாம் எதிர்த்தீங்களோ அதெல்லாம் பின்தொடர்றீங்க. நரேந்திர மோடி ஆட்சியில் 153% பெட்ரோல் உயர்ந்திருக்குன்னா அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா இன்னைக்கு 67 ரூபாய் பெட்ரோல்னா 30 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்துக்கிட்டு இருந்துச்சா? அதோட ஃப்ளக்சுவேஷன்
அதோட ஃபிளக்சுவேஷன் இன்னைக்கு சர்வதேச கச்சா எண்ணெய் விலை என்ன ஒப்பிடும்போது அதாவது மறுபடியும் சொல்றேன், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது மிக தெளிவாக 20 கிலோமீட்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரோடு. இன்னைக்கு கிராம சாலைகள் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் போடப்பட்டு வருகின்றன. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதாவது பெட்ரோல் பொருட்கள் மூலமா அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி 2.3 லட்சம் கோடி. ஆனா 22,000 கோடி இதுக்கான சப்சிடியை நீக்கிறோம் அப்படின்னா அதுல வெறும் 10%. இதுல நான் கை வைக்கிறோம், நாங்க கார்ப்பரேட் டாக்ஸ்ல கை வைக்க மாட்டோம். உங்களோட பிரையாரிட்டி குறித்த கேள்வி எழுது. ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி குள்ள வரல. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் அப்ப அதோட ரோலிங் எஃபெக்ட் எவ்வளவு மோசமா இருக்கும் அதையும் பாருங்க. நீங்க இன்னைக்கு விலையை ஏத்திட்டே போறீங்க. காங்கிரஸ் இருந்தா நீங்க கொண்டு வந்திருப்பீங்களா பெட்ரோல் டீசல்? ஏன் பெட்ரோல் டீசல் நிச்சயமா வந்திருக்கும். மாநில அரசுகளுக்கு மாநில உரிமைகளுக்காக பெட்ரோல் டீசலை விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கிடையாது. அதானே நீங்க சொன்னீங்க. நீங்க அதோட ரோலிங் எஃபெக்ட் 56 ரூபாய் சிலிண்டர் வரவே சாதாரண சாமானிய குடும்பத்தை பாதிக்குமா? இல்லைங்க, நான் மறுபடியும் உங்களை என்ன கேட்கிறேன், ஹரிகரனும் விஜயதாரணியும் நாராயணனும் மட்டும் கேஸ் வச்சிருந்தா போதுமா? ஹரிஹரனும் விஜயதாரணியும் நாராயணனும் மட்டும் கேஸ் வச்சுக்கல சார். என்ன ராமசாமி, குப்புசாமி, வெங்கட்ராமசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமி எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. அதை ஏன் நீங்க மறுக்கறீங்க? அது ஏன் கூட எல்லாருக்கும் தான் எல்லாரும் வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் விலை ஏத்துறீங்க. எல்லாருக்கும் ஏன் கேட்பது ஒரு விஷயம் தாங்க. என் கையில 1000 ரூபாய் இருக்குது. இந்த 1000 ரூபாவை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா 10 பேர் இருக்கும் போது 10 ரூபாய் கொடுத்தேன். ஆனா 20 பேர் வந்து 5 ரூபாய் தான் கொடுப்பேன். 2000 ரூபாய் உயர்த்தினீங்க. சாதனை இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. 2000 ரூபாய் உயர்த்தினீங்கன்னா அது பாஜகவுடைய சாதனை. ஏற்கனவே ஒரு இட்லி சாப்பிடுற குழந்தைகிட்ட இருந்து 6 இட்லியா குறைச்சீங்களா? சாதனை. ஆமா, 6 இட்லியும் இல்ல, புடுங்குறீங்க. நீங்க தவறா சொல்றீங்க. சிலிண்டர் பாதியா கட் பண்ணாங்களா? 14 கிலோ 7 கிலோ விட்டுட்டீங்க சார். என்ன சார்? இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க? 850 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியில இன்னைக்கு என்ன வேலை? பதில் சொல்லுங்க. சர்வதேச விலை என்ன சார்? சர்வதேச விலை வாங்க, கணக்கு வாங்க. அதான் சொல்றேன். அப்போ நீங்க 1 மணி நேரம் டிபேட் வைக்காதீங்க. 2 பேர் காங்கிரஸையும் பிஜேபி கூட நாங்க வந்து பேசுறோம். காரணம் என்னன்னா 850 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த இந்த கேஸ் விலை இன்னைக்கு 500 ரூபாய் குறையும்போது அதை பேச மாட்டீங்க. 150% ஹரி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நியாயம் தான். இறுதியான கருத்து திரு கமலக்கண்ணன். நான் குறுக்கீடே தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேள்வியே இல்ல. நீங்க நிறைய உரிமையா பேசிட்டு எல்லாரும் ஏதாவது குறுக்கீடல நீங்க கேக்குற கேள்விக்கு நான் குறுக்கிட்டு எனக்கு கேள்வியே கிடையாதுன்னா பாருங்க. அப்ப நான் இப்படி எல்லா நேரத்தையும் எடுத்துக்கிட்டேங்க. திருமதி விஜயதாரணி அவர் பேசவே இல்லை. திரு கமலக்கண்ணுடைய இறுதியான கருத்து. திரு கமலக்கண்ணன் டிமானிட்டைசேஷன் கூட பார்த்தோம், ரொம்ப அன்பாப்புலர் மூவ்னு. ஆனா இது இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ரிஃபார்ம்னு பல பேர் அதை ஏத்துக்கிறாங்களோ? இன்னைக்கு வந்து இல்ல லெட் ஹிம் ஸ்பீக் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இல்ல சார், அதுவே நீங்க சொல்லக்கூடாது. பாப்புலர் ஸ்கீம், finish my question. பாப்புலர் ஸ்கீம் பை our prime minister. Let me finish my question. All the people who have spoiled the country. கேள்வி கேட்க கொடுங்க. சாமானியனை கேளுங்க. அது கூட அன்பாப்புலர் டிசிஷனா பார்க்கப்பட்டது. எலெக்ஷன்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீம் ஒன்று என்ன தோணித்து உத்தரப்பிரதேச தேர்தல்ல. இந்த மாதிரி இது ஒரு தேவைப்படக்கூடிய ரிஃபார்மா பல பேர் பார்க்கறாங்களோ? இது கண்டிப்பாக சொல்கிற மாதிரி அவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். வந்து சாதாரண ஒரு நீங்கள் டாக்ஸேஷன் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணிடுறீங்க, வந்து பிடிச்சிடுறீங்க. இதில் இருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு காட்டாமையே வந்து எவ்வளோ பேர் கார் வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு எங்கே சார் கொண்டு வர்றீங்க? இல்லையே, எல்லாருமே பாருங்க, இனிமேல் தான் வரும். ஒரே நாள்ல முடியுமா? கரெக்ட் சார், நீங்க கொண்டு வந்த ரைட்டு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாதாரணமாக ஐடி யாரெல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சிடுறீங்க ரைட்டு. எவ்வளோ பேர் இல்லாமல் எவ்வளோ பேர் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. அதுக்கு தான் டிமானிட்டைசேஷன். இல்லையே, இன்னமும் நீங்க சொன்னீங்க வந்து கார்டு யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. நீங்க சொல்ற விஷயம் நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். கார்டு யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சொன்னீங்க. வந்து இன்னமும் நீ போய் கடையில் போய் கேட்டீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு நீங்க இது பண்ணியா நீங்க பே பண்ணுங்க சார், காசு கொடுங்க சார், இல்லாட்டா நான் கிரெடிட் கார்டு. யாருடைய தவறு? யாரோட தவறு? கவர்மெண்ட் நாங்க சொல்றோமே வந்து அந்த மாதிரி செய்யாதவங்களோட தவறு தான். அரசாங்கத்தை எப்படி சொல்றீங்க? எப்படி சார் நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அதுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணு தான் செய்வாங்க. 200 ரூபாய்க்கு நான் கார்டு பே பண்ணா 25 ரூபாய்
என்னோட இதுல இருந்து டிடெக்ட் பண்றா சார். நான் ஏன் சார் நான் வந்து கார்டு தேய்க்கணும் வந்து நீங்க சொல்லிடுறீங்க ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அது எங்க வந்து ஃபாலோ பண்றீங்க வந்து. ஓகே. ரெண்டாவது சார் ஜிஎஸ்டி போட்டீங்க, இப்ப தண்ணி விலை பூரா ஏத்திட்டாங்க வந்து, எல்லா கடையிலுமே ஏத்திட்டாங்க வந்து. தண்டிக்கப்படுவார்கள் யார் அது போல செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். மக்களாச்சு அமலாக்கத்துல அரசுக்கு பொறுப்பு இல்லையா? மக்கள் தானே செய்யறது. என்ன தண்டனை? மக்கள் தான் அல்டிமேட்டா பாஸ் ஆனது பீப்பிள்ட்ட இல்ல. இல்ல அல்டிமேட்டா செய்யறது பீப்பிள். மத்திய அரசு சீர்திருத்தங்கள் தேச நலனா மக்கள் விரோதமா டைம் வில் டிசைட். இனி வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு அரங்கங்கள்ல இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து விவாத பொருளாக இருக்க போறது. இந்த ரேஷன் கார்டு யாருக்கு அப்படிங்கிற விவகாரமோ இல்லாட்டி இந்த கேஸ் மானியம் முற்றிலும் நீக்கம், சிலிண்டர் மானியம் முற்றிலும் நீக்கம் அப்படின்ற எடுத்த முடிவோ தொடர்ந்து விவாத பொருளாக இருக்க போகிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.